வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த விஜய்க்கு அனுமதி. QR கோடுடன் 10,000 பேர் மட்டுமே பங்கேற்கின்றனர். நாடு முழுவதும் 1000 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் தவிப்பு. இண்டிகோ விமான சேவைகள் ரத்து எதிரொலி டெல்லி சென்னை டிக்கெட் விலை ரூபாய் 80,000 உயர்வு. இந்திய ரஷ்யா இடையே 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சிறப்பு அம்சங்கள் நிறைந்த அதிநவீன சொகுசு விமானத்தை பயன்படுத்தும் விளாடிமிர் புதின் தங்க முலாம் பூசப்பட்ட குளியலறை, உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. கியூபாவின் அமைதி பரிசு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட்டது. ஆத்தூர் தொகுதியில் ஒரே இரவில் 22,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு ரஷ்யாவிலிருந்து 7 சரக்கு விமானங்கள் மூலம் எரிபொருள் அனுப்பி வைக்க திட்டம். தாவேகா பரப்புரை செயலாளராக நாஞ்சில் சம்பத் நியமனம். விஜய் அறிவிப்பு. SIR திருத்தப்பணி மூலமாக சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளை பறிப்பது தான் பாஜக அரசின் நோக்கம். செஞ்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விபத்து. கடலூர் மீனவர்கள் 3 பேர் நீந்தி உயிர் தப்பினர். பல கோடி மக்கள் வாழ்க்கையில் விலைக்கேற்ற வழியிலே திருப்பரங்குன்றம் மலையில் விலைக்கேற்ற துடிக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.